Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. And first of all, I wish you all the best for this successful academic year. Unit 1, poem Stopping by Woods on a Snowy Evening. It is written by the poet Robert Frost. Have you ever traveled through a forest? How did you feel? நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஃபாரஸ்ட்குள்ளே, காட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்? ஸோ அது ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அங்கே நின்று அந்த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும், அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் பார்ப்போம். ஸோ ஹியர் த போயட் ட்ராவல்ஸ் த்ரூ அ ஃபாரஸ்ட். இட் வாஸ் அ லாங் ட்ராவல். ஸோ ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் ஹி ரீச் த ஃபாரஸ்ட். ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. அந்த ஃபாரஸ்ட்டு போன உடனே he mesmerized the beauty of the forest. அதை பார்த்து அவர் என்ன ஆயிடுறாரு, அந்த ஃபாரஸ்டோட பியூட்டியை பார்த்து அங்கேயே மெய்மறந்து நின்றுறாரு. ஸோ அட் லாஸ்ட்டாக அவர் அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போனாரா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த போமில் பார்க்க போகிறோம். Shall we know about the author? So the author Robert Frost, he was an American poet noted for his realistic description of rural life. Born on 26 March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, A Mending Wall, After Apple Picking, etc. So Robert Frost, அவர் ஒரு அமெரிக்கன் போயட். அவருடைய போம் எல்லாமே எதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னா ரூரல் லைஃப், கிராமத்து லைஃப்பை பற்றின அதான் இருக்கும். ஸோ ஹி வாஸ் born on 26 March 1874. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸும் as an unknown entity, ஸோ யாருக்குமே தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அவர் 4 Pulitzer Prizes அப்படிங்கிறது சிறந்த போயட்டுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ அதை அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜான் எஃப் கென்னடியோட இனாகுரேஷனுக்கும் அவர் போயிருக்காரு. ஸோ அவர் ஹி வாஸ் த பாய்ட் லாரேட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பாய்ட் லாரேட்னா வேறு யாரில் நம்ம அரசவை கவிஞர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் பாய்ட் லாரேட். இங்கிலீஷில் பாய்ட் லாரேட் சொல்லுவோம். ஸோ அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாய்ட் லாரேட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரோட சம் ஒர்க்ஸ் ரொம்ப நம்ம ரிமெம்பரபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நியூ வேர்ட்ஸ். Look at the glossary. Cure, strange, odd. Cure means strange. Strange na வித்தியாசமாக இருக்கிறது. Woods means an area of land covered with a thick growth of trees. ஒரு பெரிய இடம், நிறைய மரங்கள் நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறது பேர் தான் woods. வேறு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் harness, straps and fittings by which a horse is fastened to a cart or carriage. ஸோ குதிரையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராப்ஸ் எதுக்காக அப்படின்னா அது வண்டியில் கட்டுறதுக்காக அது மாட்டியிருப்பாங்களே, அதுக்கு பேர் தான் ஹார்னஸ். நெக்ஸ்ட் ஃப்ரோசன் மீன்ஸ் இன் ஐஸ் ஃபார்ம். ஃப்ரோசன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஐஸ் ஃபார்மில் ஐஸ் கட்டியாக இருக்கிறது தான் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்வீப், டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. ஸ்வீப் மீன்ஸ் வேகமாகவும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் மூவ் ஆகக்கூடியது தான் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டவுனி, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி, ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்ப மெதுவாக இருக்கிறது தான் டவுனி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பபிள்ஸ், சோப் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டவுனி. ஃப்ளேக், அ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக், ரொம்ப சின்ன பீசஸாக ஸ்னோ பனி விழுகுதுலையே பனிக்கட்டியே தான் ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறது. Next, let's move on to the poem. So look at the first stanza. Whose woods these are, I think I know.
His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Once again, the first stanza. Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. In the first stanza, whose woods? Woods means forest. So whose woods these are, I think I know. The poet asks the question, whose woods these are? இந்த woods, இந்த ஃபாரஸ்ட் யாரோடது? ஸோ யாரோடதுங்கிறது எனக்கு தெரியும். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, அவருடைய வீடு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் தான் இருக்குது. ஹி வில் நாட் see me stopping here, நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறத அவரால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஒரே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அந்த பியூட்டியை நான் நின்று ரசிச்சுட்ருக்கிறத அவரால் அங்கேருந்து பார்க்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்யூர் to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. So the poet travelled in his horse. ஸோ அவரோட லிட்டில் ஹார்ஸ் என்ன பண்ணுது, திங்க் இட் க்யூர். க்யூர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமாக பார்க்குது. பிகாஸ் அவரோட ஓனர் எதுக்காக இந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ், இங்கே எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னால் தோட்டத்து வீடு எதுவுமே இல்லாமல் எதுக்காக அவர் இந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்படின்னு அவரோட ஹார்ஸ் அவரை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குதான். ஸோ பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், அவர் நின்றுட்டுருக்கிறது எங்கே இருக்குது, அந்த வுட்ஸ்க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரோசன் லேக்னால் நம்ம தான் பார்த்தா ஐஸ் ஃபார்ம், உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த லேக், ஏரிக்கும் இடையில அவர் நின்றுட்டுருக்காரு. அங்கே எந்த ஃபார்ம் ஹவுஸுமே இல்லை. ஸோ அவர் நின்றுட்டுருக்கிற டைமை பாருங்கள், த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், வருஷத்தோட ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு ஈவினிங், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய ஈவினிங்கில் இவர் எதுக்கு எந்த ஃபார்ம் ஹவுஸுமே இல்லாமல் இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு அவரோட ஹார்ஸ் திங்க் இட் க்யூர், ரொம்ப வித்தியாசமாக நினைக்குதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. ஸோ அவருடைய ஓனர் இப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரேஞ்சாக நினச்சிட்டு he gives his harness bells a shake, அதோட ஹார்னஸை அது பயங்கரமாக என்ன பண்ணுது, ஷேக் பண்ணி he gave the jingling sounds, ஒரு சவுண்டை கொடுக்குது. பிகாஸ் இங்கே ஏதாவது இஃப் there is some mistake, ஏதாவது அவர் தப்பாக இந்த இடத்துல நின்றுட்டாரோ அப்படின்னா அவருடைய ஓனரை அது என்ன பண்ணுது, வார்ன் பண்ணுது. ஸோ அங்கே கேட்கக்கூடிய சவுண்ட், த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப், அங்கே அந்த பெல்ஸு சவுண்ட், அந்த ஜிங்லிங் பெல்ஸு சவுண்டு தவிர வேறு என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்னா த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட். விண்டுனா காற்று ஸ்விஃப்ட்லி அண்ட் ஜென்ட்லி, மெதுவாகவும், அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மெதுவாகவும் போகக்கூடிய அந்த காற்றோட சவுண்டும், டவுனி ஃப்ளேக்னால் நம்ம பார்த்தோம் பனித்துகள்கள் விழக்கூடிய அந்த ஃப்ளஃபியான சாஃப்டான பனித்துகள்கள் விழக்கூடிய அந்த சவுண்டும், விண்டோட சாஃப்ட் மூவிங் சவுண்டை தவிர அந்த ஹார்ஸோட பெல்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல கேட்குது. The fourth stanza, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ இந்த woods எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, they are lovely, dark and deep, ரொம்ப அழகாக இருக்குது.
ரொம்ப டார்க்காக இருக்குது அண்ட் ரொம்ப டீப், ரொம்ப 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 நீளமாக இருக்குது. பட் இங்கே நான் நின்றுட்டே இருக்கேனே, பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். அப்போ தான் அவருக்கு எது ஞாபகத்தில் வருது, ஐ ஹாவ் ப்ராமிசஸ், எனக்கு நிறைய ப்ராமிசஸ் மீன்ஸ் ஹியர் டியூட்டிஸ், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது என்னுடைய லைஃப்பில், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். பிஃபோர் ஐ ஸ்லீப் மீன்ஸ் ஹியர் த லாஸ்ட் லைஃப், அதாவது டெட், இறக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு முடிக்கணும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அதுக்கு முன்னாடி நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இங்கே நின்றுட்டு இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ லைக் தட் எல்லாருக்குமே அவங்களுடைய லைஃப்பில் சம் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த டியூட்டிஸை நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதையாவது நம்ம பார்த்து மறந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எங்கள் பாயட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். And look at the last two lines, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த 2 லைனும் நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவருடைய பெட்சைடில் எப்பயுமே அவருடைய பெட்சைட் டிஸ்கில் எழுதி வச்சுருப்பாராம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்பயுமே அவருடைய பெட்சைடில் இந்த 2 லைன்ஸையும் எழுதி வச்சுருப்பாராம். That's all students. So this is our memorator poem, first memorator poem. இது நம்மளோட memory poem. So practice in your home, read carefully and practice in your home and underline the hard words in. Do you know that what date is the darkest evening of the year? Here the poet Robert Frost told about the longest evening of the year. இங்கே நம்மளோட போயட் வேர்ல்டோட லாங்கஸ்ட் ஈவினிங் அண்ட் டார்க்கஸ்ட் ஈவினிங் எது அப்படிங்கிறதையும் நம்மளோட போமில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சர்ச் இன் கூகுள் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, see you all in the next